குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இணைய வழியே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கத்தார் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த அருமையான இணைய வழி நிகழ்விலே இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை நல்கியதற்கு கத்தார் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இறைநிலைக்கும், குருவுக்கும், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு மகரிஷி கொடுத்ததுதான். வேற மகரிஷிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு வரியை எடுத்துக்கொண்டுதான் நம்ம எல்லாருமே மற்றவர்களுக்கு உரைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சோ அந்த வகையிலே பெண்ணின் பெருமை மகரிஷி கொடுத்ததுதான். அதுல கூட கொஞ்சம் நம்மளோட ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெண்ணின் பெருமை அப்படிங்கிறதோட அடுத்த வரியாக பெண் என்றாலே பெருமை அப்படிங்கிற தலைப்பையும் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். அரிஸ்டாட்டிலோட ஒரு வார்த்தை அருமையான ஒரு வசனம், நோயிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் மெஞ்ஞானத்துக்கான முதல் படி. மகரிஷியும் சொல்லுவாங்க, ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்ன? தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்ல தன்னை படைத்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க நாம நம்மை பற்றி தெரிஞ்சு கொள்வது இந்த மெஞ்ஞானத்துக்கான முதல் வழியாக பார்க்கிறோம். இது பெண்ணின் பெருமையை பற்றி தான் சொல்ல போறோம். மகரிஷி சொன்னதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த பெருமையை எப்படி உணர்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாக இன்னைக்கு உலகமே பேசிக்கொண்டு இருக்குது. ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்னா லத்தீன் மொழியிலிருந்து உருவாகி இருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வாழக்கூடிய காலத்துல என்னென்ன சிக்கல்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த சிக்கல்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதை களைய முற்படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற இயக்கம் சொல்லுகிறது. இத கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிக்கலாம். வேதாத்திரியம் கூறக்கூடிய பெண்ணியம் என்ன? அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தலைப்புக்கான பொருள். பெண் என்பவள் தன்னுடைய பெருமையை உணர்ந்து தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் சரியாக நிறைவேற்றி வாழ்தல் தான் மகரிஷி கூறக்கூடிய பெண்ணியம், இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு அப்படிதான் நாம இந்த வாழ்க்கைய, இந்த தலைப்பை பார்க்க போறோம். ஹூ ஆம் ஐ? இது பெண்ணுக்கு மட்டும் பொருந்தது அல்ல. ஏன்னா இதோட எண்டுல நாம எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த குணம், இந்த பெண்மைக்குள்ள இருக்கக்கூடியதாக நாம பார்க்கக்கூடிய அத்தனை குணங்களும் பெண்ணுக்கு மட்டும் உகந்ததல்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகத்துல மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் பாதி பேர் பெண்கள், மீதி பாதி பேர் அந்த பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மைய ரொம்ப 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 சிறப்பு படுத்தின ஒரு வசனமாக சொல்லுவாங்க. இப்ப இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட தொடங்கலாம். இந்த கதையோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மனிதனின் கதை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரஷ்ய எழுத்தாளர் எழுதிய ஒரு கதை. அந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம், ஒரு ஊர்ல ஒரு பெண், அவ நடந்து, யாருமில்லாத ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணி. போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த பிரசவ வலி விடுகிறது. யாரும் துணைக்கு இல்ல. அங்க தெரு ஓரத்துல அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த வலியில அவங்க கத்துறாங்க, யாராவது எனக்கு உதவிக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்ப அந்த நேரம் ஒரு இளைஞன் வருகிறான். அந்த இளைஞன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதரோட பையன். அவன் இளைஞன், ஆனா எல்லா விதமான தவறான செயல்களையும் செய்யக்கூடியவன். நமக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இளைஞனை பார்த்தாலே பெண்கள்லாம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு தவறான செயல்களுக்கு ஒரு குத்தகை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த நேரத்துல இவன் தான் வரணுமா எனக்கு உதவிக்கு? கடவுளே, எனக்கு என்ன இப்படி ஒரு சோதனை
ஒரு பெண்ணை சரியாக பார்க்க கூட தெரியாத ஒரு நபன் அவன்கிட்ட நான் மாட்டிக்க போறேனா அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அவன் வருகிறான், பார்க்கறான். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான அத்தனை அங்க விஷயங்கள் நடக்குது. அந்த கணம் அந்த இளைஞன் அந்த பெண்ணுக்கு முழுமையுமாக உதவி செய்யறான். அந்த குழந்தை பிறப்பதற்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனையும் செய்துட்டு அந்த குழந்தை பிறந்து விடுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அந்த பொண்ணு டைரக்ட் பண்றா, அந்த பையன் பண்ணிறான். பண்ணி முடிச்சுட்டு அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு உணவு சாப்பிடுறதுக்கு உதவி பண்ணிட்டு அந்த குழந்தைய தானா பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு அந்த பெண் வந்து விட்டாள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவன் நடந்து போறான். அங்கதான் முடிக்கிறார் அந்த கதையினுடைய எழுத்தாளர், ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கதைக்குள்ள இருந்து நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான கடவுள் தன்மை அது வெளிப்படுகிறது இல்லையா? அந்த பெண்ணிடம் எப்படி வெளிப்படுகிறது? இப்ப இதுதான் வேதாத்திரியம் சொல்லுது இல்லையா? மகரிஷி ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை பெண்ணுக்கு கொடுத்து சொல்றாங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழுகின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த கதையில அந்த இளைஞனுக்கு பெண்ணினத்தினுடைய பெருமை தெரிஞ்சிருக்கு. அவன் ஏதோ எப்படியோ ஒரு கர்ம வினையினால தவறுகள் செய்திருந்தால் கூட அந்த தருணத்தில் அவனுக்குள்ளே இருந்த இறைத்தன்மை வெளிப்பட்டது. அப்ப இந்த சூழலை வச்சுதான் மகரிஷி பெண் சிறப்பானவள், ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த கடவுளுக்கு சமமாக செய்யக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அந்த கடவுள் தனக்கு இணையாக படைத்தானாம் பெண்ணை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற. அடுத்தது பார்த்தோம்னா பெண்ணினுடைய சிறப்ப வெறும் இந்த பெண் ஒரு குழந்தையை பெறுவதனால் மட்டும் சிறப்பானவள்னு ஆகிவிட முடியாது. அவளுடைய சிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க. மகரிஷியினுடைய நோக்கம் உலக அமைதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கான திட்டங்கள் வேதாத்திரிய திட்டங்கள் ஒரு 14 திட்டங்கள் சுவாமிஜி கொடுத்தாங்க. அதுல முக்கியமானதாக சொல்றாங்க பாருங்களேன். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஊராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு. அடுத்தது என்ன கொண்டு வந்தாங்க? சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக குறிப்பிடுறாங்க இல்லைங்களா? பாரதிதாசன் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, பெண்ணுக்கு பெண்ணினுடைய விடுதலை இல்லாத நாட்டுல மண் அடிமை தீர்தல் என்பது முயல் கொம்பே அப்படின்னு சொல்றாரு. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. முயலுக்கு கொம்பு கிடையவே கிடையாது இல்லைங்களா? அது இல்லாத ஒரு விஷயம். அப்போ பெண்ணினுடைய அறிவும் உயர்வும் இல்லாத ஒரு நாட்டுல அந்த நாடே அடிமைப்பட்டு தான் கிடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனாலதான் மகரிஷி உலக அமைதிக்கான திட்டங்கள்ல ஒன்றாக சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. நாம நினைச்சுக்கிறோம் பெண்கள், இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு ஆணுக்கு கொடுக்கப்பட்டதாக அல்ல, அல்லவே அல்ல. மகரிஷி கொடுத்தது ஒவ்வொரு பெண்ணுக்கும். தன்னுடைய மதிப்பை உணர்ந்து பொறுப்பும் கடமையும் உணர்ந்து ஒவ்வொரு பெண்ணும் நடக்கணும் அப்படிங்கறதான் மகரிஷி மட்டும் இல்ல, நிறைய இதற்கு முன்னாடி தோன்றின மகான்களும் சொன்னாங்க. ஆண்டாள் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுவினோ நேரிழையீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு மகரிஷி தான் அழகா விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த நேரிழை, ஒரு துணி நெய்யணும்னா ஊடு பாவுன்னு 2 இழைகள் வேணும். அதுல ஒன்று இல்லைனாலும் அந்த துணி முழுமை அடையாது. அந்த மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கை முழுமை அடைவதற்கு ஒரு பெண் நேரிழையாக இருக்கிறா. அதே போல தையலர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. தையல் இலை அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா? அந்த ஒரு இலைய தைத்து அதை சாப்பிடுறதுக்கு சரியான ஒரு சாதனமாக உருவாக்குறது தான் அது தையல் இலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி தையல் என்றாலே இணைந்திருக்காத 2 இணைப்பது. அப்ப பெண்ணுக்கு தையலர்னு ஏன் பெயர் கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியவள் பெண். அப்ப இதெல்லாம் மகரிஷி சொன்ன பெண்ணினுடைய பெருமைதான் இல்லைங்களா? இப்ப இந்த பெண்ணினுடைய பெருமை எப்படி இருந்தது ஒரு காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க காலம்
அதற்கு அப்புறம் காலம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம். இந்த 3 காலத்திலையும் பெண்ணினுடைய பெருமையை பெண் உணர்ந்திருந்தாளா அப்படின்னு பார்க்கும்போது, கலித்தொகையின்படி, கலித்தொகை ஒரு ஒரு காவியம். அது நம்முடைய முன்னோர்களினுடைய ஒரு தத்துவ வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஒரு இலக்கியம். அந்த இலக்கிய காலகட்டத்துல சங்ககால பெண்கள் பல பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை என்பது மகரிஷி கூடக்கூடிய ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த உயர் நெறி வாழ்க்கையாக இருந்திருக்கு. அவங்க கல்வியிலையும் சிறந்து விளந்ததற்காக அகநாறு கூறுகிறது. நிறைய புலவர்கள் பழைய காலத்துல, சங்க காலத்துல பெண்பாற் புலவர்கள் இருந்திருக்காங்க. கல்வியிலும் சமமாக நடத்தப்பட்டதாக இலக்கியங்கள் கூறுகிறது. ஒரு கம்பருக்கும் ஔவையாருக்கும் நிகழ்ந்ததாக ஒரு 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 இடத்தை, ஒரு நிகழ்வை குறிப்பிடுறாங்க. அவர் மட்டம் தட்டுவதற்காக ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு இந்த அம்மா பதில் சொல்றாங்க, கேள்வியோட சேர்த்து பதிலும் கொடுத்துட்டே, நீ என்னை மட்டம் தட்டாதே, ஆரையடா கேள்வி கேட்டாய் அப்படின்னு பதில் சொல்றதாக சொல்றாங்க. ஒரு பசில் மாதிரி கேள்வி கேட்கிறார் அவரு. அதற்கு பதில் சொல்லும் போது இந்த பெண்மணி அவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. அதை உணர்த்துவதற்கு அந்த ஆன்சரை சொல்லும் போது, யாரையடா சொன்னாய், அங்க ஆரைங்கிறதா ஆன்சரா. அப்ப இலக்கியத்திலும் ஆண்களும் பெண்களும் சமமாக இருந்திருக்காங்க. கம்பர் ஒரு இடத்துல ஒரு பெண்மணி தன்னை பற்றி பாட சொல்லி எழுதுறாங்க, கேக்குறாங்க. அதற்கு எவ்வளவோ பொற்காசுகள் கொடுக்கறாங்க. அவங்க கொடுத்த காசுகளுக்கு ஏற்ப அவங்க வீட்டு திண்ணையில, அந்த செவுத்துல அவர் அந்த பெண்ணை பற்றி ஒரு கவிதை எழுதினவரு பாதியோடு எழுதி விட்டுடுறார். ஏன்னா அவங்க கொடுத்த காசு அவ்வளவுதான். இது உண்மையா நடந்ததா இல்லையா தெரியாது, நமக்கு கிடைச்ச ஒரு செய்தி, அவ்வளவுதான். அப்ப ஔவையார் அடுத்தது வருவதாக சொல்கிறார்கள். அப்ப ஔவையார் ஏன் இந்த பாடல் பாதியோடு நிற்கிறது அப்படின்ன போது அந்த பெண்மணி வருத்தப்பட்டு சொல்றாங்க, என்னை பற்றி எழுத சொன்னேன், ஆனா என்கிட்ட இருந்த காசு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்மணி ஔவையார் என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை பற்றி மீதி 2 வரிகளும் எழுதி முடிச்சிடுறாங்க. அந்த பெண் அந்த சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு பாத்திரத்துல கூழ் கொடுக்கிறார். அந்த கூழை குடிச்சிட்டு போயிடுறாங்க. இத கேள்விப்பட்ட கம்பர் அவர் சொல்றாரு, கூழுக்கு பாடி கெடுத்த அலே பாவி அப்படின்னு. அப்பதான் அவர் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டிக்கு கூப்பிடுறாரு அவங்கள. அந்த மாதிரி ஒரு கதை போகிறது. இப்போ அந்த காலத்துல புலமை பெற்று அவங்க ஆண்களுக்கு சமமாக, ஏன் அவங்க வெறும் பாடல்கள் எழுத மட்டும் இல்ல, ஒரு அறிவில் சிறந்தவர்களாக நாம பார்த்திருக்கோம். ஒரு போரையே நிறுத்தி இருக்காங்க ஔவையார் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல அந்த இரு நாட்டு அரசர்களுக்கும் அறிவுரை கூறி போரையே நிறுத்தி இருக்காங்க. அப்ப வீரத்திலும் மதிநுட்பத்திலும் உயர்ந்தவர்களாக அன்றைய காலத்துல இருந்திருக்காங்க. வீரத்திலும் சிறந்து வளர்ந்திருக்காங்க இல்லையா. சொல்லுவாங்க இல்லையா, புலியை முரத்தால் அடித்தவள் அப்படின்னு நம்மளோட மூதாதையரை பற்றி சொல்லும் போது குறிப்பிடுவாங்க. அப்ப சங்ககால பெண்கள் வீரத்திலும் சிறந்து விளங்கி இருக்காங்க. இப்ப இப்படி நிறைய பேரை பாக்குறோம். ஒரு சில பேரை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி, இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்மணிய ஒரு நட்சத்திரமாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா அம்மையார், புதுச்சேரி அன்னை, கார்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்பாற் புலவர், ஔவையார், அருமையாக தமிழில பாடல் எழுதின ஆண்டாள், கண்ணன் மேல் அன்பும் கருணையோட அப்படியே ஒரு சகி பாவத்துல இருந்த மீராபாய், இவங்க எல்லாம் அன்றைய காலத்துல பெண்களுக்கு பெருமை சேர்த்தவர்கள் தானே இல்லையா. அன்றைய காலகட்டத்தில் அப்படி இருந்தது. அப்புறம் கொஞ்ச காலத்துல பெண்ணை 2ஆம் தர பிரஜையாக பார்க்கக்கூடிய ஒரு கொடுமையான காலம் இருந்தது. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கப்படாத காலம் இருந்தது இல்லையா. அதுவும் நமக்கு தெரியும். இடைப்பட்ட காலத்தில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார்னு பாடினார் பாரதியார். ஆனா அந்த பாரதியாருக்குள்ளேயும் பெண்ணினத்தை பற்றிய, பெண்ணினுடைய பெருமையை உணர வச்சவங்க ஒரு பெண் தான் இல்லையா. ஒரு முறை ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறது. இந்த சுதந்திர போராட்டம் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துல பங்கேற்பதற்காக பாரதியார் போகிறார். அங்கே விவேகானந்தருடைய சீடை தோழி நிவேதிதா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கேக்குறாங்க, ஏன் உங்க மனைவி செல்லம்மாளை நீங்க கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிவேதிதா.
அப்போதான் உணர்கிறார் இவரு, இல்ல அவளுக்கு வீட்டுல எல்லாம் வேலை இருக்கு, அவ இந்த மாதிரி கூட்டங்கள்ல கலந்து கொள்ள மாட்டாள் அப்படின்னு பாரதியார் பதில் சொல்லும்போது நிவேதிதா கேக்குறாங்க, உங்களுடைய நாட்டு பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கே சுதந்திரத்தை கொடுக்கவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அன்றுதான் பாரதியார் உணர்கிறார். அதற்கப்புறம் அவர் எழுதின இந்த கவிதை நமக்கு தெரியும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், இந்த வரிகள் நமக்கு தெரியும். ஆனா இந்த வரிகள் எழுதுவதற்கான ஒரு புள்ளி எங்க விழுந்தது அப்படிங்கிறதும் ஒரு புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாரதியாருடைய பேத்தி எழுதின ஒரு புத்தகத்துல. ஒரு முறை அவர் பாண்டிச்சேரியில வாழ்கின்ற காலத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல யதுகிரி என்ற ஒரு பெண்மணியும் இருந்தாங்க. அப்போ ஒரு முறை இவங்க எல்லாரும் ரயில் வண்டியில பயணம் வராங்க. அப்படி பயணம் வந்து கொண்டு இருக்கும்போது பாரதியார், அந்த பெண்மணி, அவங்களுடைய மனைவி எல்லாரும் இருக்காங்க. அப்ப எதிர்க்கு சீட்ல ஒரு கணவனும் மனைவியும் வந்து அமர்றாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மனைவியானவள் தலைய குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. இவங்க பேசுறதுக்கு எல்லாரும் அந்த கணவன் தான் பதில் சொல்கிறார். ஒரு பயணம் தொடர்கிறது. அப்ப இடையில ஒரு ஸ்டேஷன் வரும்போது அந்த கணவர் இறங்கி போய் ஏதோ வாங்குறதுக்கு போறாரு. அந்த நேரத்தில் அந்த மனைவியிடம் கேள்வி கேட்ட போது அந்த மனைவி பதில் சொல்கிறார். கணவன் மேல ஏறணும்னு திரும்பவும் அவங்க தலை குனிஞ்ச தலை முடியல. இது நடந்து முடிஞ்சு விட்டது. இந்த நிகழ்வை பற்றி பேசுறாங்க பாண்டிச்சேரியில. அப்போ அந்த யதுகிரியிடம் எல்லாரும் பேசும்போது பாரதி கேட்கிறார், ஏன் அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் இருக்கும்போது பேசவில்லை அப்படின்ன போது அந்த யதுகிரிங்கிற பெண் சொல்றாங்க, அடிமைகள் பேசுவதை எஜமானர்கள் விரும்புவதில்லை அப்படின்னு. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த விஷயம் பாருங்க. அந்த பெண்ணினுடைய நிலைய அன்னைக்கு உணர்றாரு பாரதி. அன்னைக்கு எழுதுனதுதான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அப்படின்னு பெண்ணுக்குடைய பெருமைய அன்னைக்குதான் எழுதுறாரு பாரதி. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தார்கள். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இணைப்பில்லை கான் என்று கும்மியடி என்ற பாரதியின் வார்த்தைக்கு இணங்க இடையில ஒரு காலம், ஒரு இருண்ட காலமாக இருந்தது உண்மைதான். ஏன்னா பெண்ணுக்கு கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பாரதிதாசன் கூறுகிறார். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். அப்ப பெண் கல்வி என்பது பெண்ணுக்கு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எந்த நிலையிலும் பெண்ணுக்கு கல்வி என்பது முக்கியம். இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சாதனை பெண்கள் இன்னைக்கு நாம பாக்குறோம் இல்லைங்களா? அன்னை லோகாம்பாள், ஔவையார், சாரதா தேவி, அன்னை தெரசா, பாண்டிச்சேரி அன்னைன்னு இவங்க எல்லாருமே பெண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் தான். மகரிஷி கூறக்கூடிய வகையில் பெண்ணின் பெருமையை உணர்ந்த பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆண்களுக்காக மகரிஷி சொல்லல, பெண்களுக்கு தங்களுடைய பெருமையை உணரணுங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருமே. இவங்க மட்டும்தானா? இல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இவங்க எல்லாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கம்மி பேர் இல்ல, இன்னும் இன்னும் பெரிய பட்டியல் இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு பெண்கள் சாதனை பெண்களாக இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே பெண்ணுக்கு கிடைத்த பெருமை தானே. அந்த பெண் தன் பெருமையை உணர்ந்தவள் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம் இந்த பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனை பெண்ணும். எல்லாரும் சாதனை செய்தவர்கள் தான். பட்டியல்ல என் பேரும் இருக்கு, எல்லாரும் பேரும் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த சாதனை பெண்கள் பட்டியல்ல எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பெருமையை உணர்ந்து வந்ததுதான். இப்ப ரெண்டாவதா நம்ம பாக்குற லைனுக்கானதை இனி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப பெண் பெருமை, பெண்ணினுடைய பெருமையை எல்லாரும் எப்படி சொன்னாங்க எல்லாம் பார்த்தோம். இப்ப ரெண்டாவது சொன்ன சென்டென்ஸ் என்னங்க? பெண் என்றாலே பெருமை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சான்று இல்லையா? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தது அந்த இறைநிலை. அந்த இறைநிலையினுடைய ஜெராக்ஸ் தான் பெண்ணுருவம் இல்லையா? மகரிஷி சொன்னாங்க பாடல்ல. அப்ப இறைநிலை பெண்ணுக்குள் தன் பண்பை விதைத்தது. அதனால்தான் அது மலரும் போது என்னவாகிறது? அது தாய்மையாக மலர்கிறது இல்லைங்களா? பெண்ணினுடைய பெருமைய ஒரு சின்ன விஷயமாக பார்க்கலாம்.
ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய பிரசவத்துக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. உறவினர்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. தாய் வலியில கதறி கொண்டிருக்கிறாங்க. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை அதற்கு வழக்கத்து மாற ஏதேதோ சட்டம் கேட்டுது. தனக்கு என்ன நடக்க போகுதோங்கிற குழப்பம் அந்த குழந்தையின் மனசுல. அது நமக்கு என்ன ஆக போகிறது, இத கடவுள்கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேக்குது. இறைவா, என்னை எங்க அனுப்ப போற? வழக்கத்துக்கு மாறா ஏதேதோ சத்தம் கேட்கிறதே, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு உடனே அவர் கடவுள் சொல்றார், குழந்தை, இனி நீ மனிதர்களுடன் வசிக்க போகிறாய் அப்படின்னு உடனே குழந்தை சொல்லுது, நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன், நான் ஏன் அங்க போனோம்? இல்ல குழந்தை, நீ இங்க இருக்கிற மாதிரியே அங்க போனாலும் இருப்ப. சரி, என்னை இங்க பாத்துக்கிற மாதிரி அங்க யாரு பாத்துக்குவாங்க? அப்ப கடவுள் சொல்றார், அங்க பார்த்து கொள்ள ஒரு தேவதையை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த தேவதை உனக்காக பாடும், உன் மேல அன்பு செலுத்தும், அந்த உண்மையை நீ உணர்வாய். சரி, என்ன மனிதர்கள் கிட்ட தனியா அனுப்புறியே, நான் ரொம்ப சின்னவன், என்னால நடக்க முடியாது, பேச முடியாது, இன்னும் அவங்க மொழியை கூட புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு உடனே கடவுள் சொல்றாரு, அது உனக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கோம் அந்த தேவதை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வா. உனக்கு பேச கற்றுக் கொடுப்பா, நடக்க கற்றுக் கொடுப்பா, நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு உடனே கடவுள் கிட்ட குழந்தை கேக்குது, நான் உன்கிட்ட பேசணும்னா என்ன பண்ணுவேன்? நான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே, கடவுள் கிட்ட பேசணும்னா என்ன பண்ணுவேன்னு உடனே கடவுள் சிரிச்சுக்கிட்டு சொல்றாராம், நான் ஏற்பாடு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தேவதை இதையும் உனக்கு சொல்லி கொடுக்கும். அப்ப குழந்தை கேக்குது, கெட்ட மனிதர்கள் இருப்பார்கள், நீங்க இல்ல தேவதைகள்லாம் பேசுறாங்களே, அவங்க கிட்ட இருந்து என்னை யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு. அந்த தேவதை தான் உன்னை முழுமையா காப்பாத்தும். அந்த தேவதை கிட்ட போன உடனே என்னோட பேர் உனக்கு சொல்லும், சதா உன்னை பற்றி என்னை பற்றி உன்னிடம் பேசும், என்னிடம் திரும்பி வருவதற்கான வழியையும் சொல்லி தரும். நான் உன்னோடு தான் இருப்பேன், ஆனா நீ என்ன பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போயிட்டு வா. உனக்கு ஏற்பாடு செய்திருக்கும் அந்த தேவதையின் பெயர் முக்கியமில்லை, அவளை நீ அம்மா என்று அழைப்பாய் அப்படின்னு சொல்லுச்சான் கடவுள். அப்ப பேரறிவினுடைய பிரதிநிதியாக மகரிஷி கொடுத்த அந்த அருமையான தாய்மைங்கிற உணர்வை பற்றின பெருமை இப்ப நமக்கு புரியுது. உடல் ரீதியாக கூட பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வலி தாங்கும் திறன் அப்படிங்கிறது ஒரு டெசிபல்ல கணக்கு போட்டு ஒரு 45 டெசிபல்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு குழந்தையை பெறுவது போது ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய வலி 57 டெசிபலாங்க. அது எப்படியா, அட் எ டைம் 20 போன்ஸ் உடைஞ்சதுன்னா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலியா. எந்த பெண்ணிடம் வேணா போய் கேட்டு பாருங்களேன், அவ்வளவு வலிச்சுதா அப்படின்னு. எந்த தாயும் சொல்வாள், எனக்கு அப்படி வலிக்கவில்லை என்று. அப்போ அந்த பெண்ணினுடைய தாங்கும் திறன், அதை விட இயற்கை எப்படி கடவுளுக்கு போலவே பெண்ணுக்கு உதவுகிறது அப்படிங்கிறத, இந்த பெயின் வரும்போது பெண்ணினுடைய உடம்புக்குள்ள 2 ஹார்மோன் உருவாகுதான், ஆக்சிடோசின் அண்ட் ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேபர் பெயின் வரும்போது அந்த ஆக்சிடாசின் என்ன பண்ணுதான், அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்ல கஷ்டம் ஏற்படாம, அந்த இன்டர்னல் ப்ளீடிங் வரும்போது ரிஸ்க் வராம இருப்பதற்கு விஷயம் ஏற்பாடு செய்து, அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான பாண்டிங், அந்த இணைப்ப இன்னும் இன்னும் வலுப்படுத்துதாம் அந்த ஹார்மோன். அதனால நார்மல் டெலிவரியில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனுடைய செக்ரியேஷன், யூபிடோரல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த முதுகெலும்புல ஊசி போட்டு பிறக்கக்கூடிய சிசெக்ஷனா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த பாண்டிங் எஃபெக்டிவிட்டி கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இயற்கையினுடைய தன்மை எப்படி அந்த கடவுள் தன்மையை வச்சு அந்த பெண்ணினுடைய உடம்புக்குள்ள அனுப்பிச்சிருக்குங்கிறத இந்த விஞ்ஞான உண்மை நமக்கு அருமையாக உணர்த்துகிறது. ஒரு ஆஸ்திரேலியால நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குழந்தை, அந்த தாய் தந்தை அந்த குழந்தையினுடைய உடன்பிறப்பு எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த குழந்தை இறந்து படுகிறது. அப்ப அந்த டாக்டர்ஸ் எவ்வளவோ காப்பாத்த பாக்குறாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய தாய் கேக்குறாங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய கொடுங்க, நாங்க என்னெல்லாம் சொல்ல நினைச்சோமோ அதெல்லாம் நான் குழந்தைகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு அந்த தாயும் தந்தையும் அந்த உடன்பிறப்பும் பேசுறாங்க.
நீ வந்தேன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்க பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீட்டுல உனக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம், உன்னை தேவதையா வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த அன்பும் கருணையுமா அத்தனை ஏற்பாடுகளை பற்றியும் அந்த தாயும் தந்தையும் அந்த உடன்பிறப்பும் பேசுறாங்க. என்ன அதிசயம்! மிராக்கிள்ஸ் கடவுளால நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத அந்த நேரம் அந்த தாய் உணர்ந்தாலாம் அந்த குழந்தையினுடைய அசைவுல. இப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அந்த குழந்தை உயிரோடு இருப்பதற்கு காரணம் கூட அன்னையினுடைய அன்புங்கிறத அந்த கதை சொல்லிச்சான். ஒரு திரைப்படத்துல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேதம் புதிது அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வர்ற அந்த வசனத்தை நான் இங்க எழுதியிருக்கிறேன். அந்த கருணையினுடைய வெளிப்பாடு பாருங்க. எந்த கோயிலா இருந்தாலும் சாமி ஒண்ணுதான், எந்த வீடா இருந்தாலும் தாய் ஒண்ணுதான். அப்ப அந்த தாய்மை என்பது ஒரு குழந்தையை பெற்றவளுக்கு வருவதல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு வரம், ஒரு தவம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த அளவுக்கு தாய் தந்தையினுடைய விஷயத்த கிரகித்துக் கொள்ளும் அப்படிங்கிறத விஞ்ஞானம் மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு உணர்த்தும். இந்த வீடியோ பாருங்க. இந்த குழந்தை அவங்க தாயும் தந்தையும் அவங்களோட மொழியில கடவுள் மேல ஒரு பாடலை பாடுறாங்க. வயிற்றுல கருப்பைக்குள்ள ஊம்புல இருக்கக்கூடிய குழந்தை அதுக்கு ரியாக்ட் பண்றது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாய் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நன்மையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பெண்மை மூலமாக தாய்மை உணர்வு உணர்த்துகிறது. அந்த தாய்மையினுடைய தன்மையை குறிப்பிட்டு பார்த்தோம்னா தன்னையே கரைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. பேச தெரியாத நாள் முதல் பேச முடியாத நாள் வரை ஒரு உயிரை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவ அகராதி தாய் மட்டுமே. இந்த கருப்பை என்பது வெறும் பாதுகாப்பு பெட்டி அல்ல, உயிரினுடைய தியான மண்டபம், கடவுளினுடைய கேம்ப் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெண் என்பவள் எல்லாராலும் விரும்பப்படுபவள், ஆனால் தாய் என்பவள் எல்லாராலும் மதிக்கப்படுபவள். அப்போ பெண் என்றாலே பெருமை அப்படிங்கும் போது எப்போ பெருமை கிடைக்கும் அப்படின்னா இந்த தாய்மை உணர்வு அந்த பெண்ணுக்குள்ள இருக்கும் போதுதான், இல்லையா? ஒரு தாய்மையினுடைய வெளிப்பாடு ஒரு சின்ன நிகழ்வாக ஒரு மலை பிரசங்கத்திற்கு ஒரு மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறார் மக்களை ஒரு பாதிரியார். அந்த கூட்டத்துல ஒரு 7 வயது சிறுமியும் இருக்கிறாங்க. அவளோட இடுப்புல அவளோட தம்பி இருக்கிறான். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, நீ சின்ன பெண் தானே, நீ ஏறுவதே சிரமம், உன் தம்பியை தூக்கிக்கிட்டு வந்தாயே, இது பாரம் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. தம்பி எப்படி எனக்கு பாரம் ஆவான், அவன் என் தம்பி அப்படின்னு 7 வயது சிறுமி சொன்னதாக குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த பெண்களுக்குள்ளே தாங்கும் திறன் இயல்பாகவே உடல் ரீதியாக மனோ ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வெளிப்படுத்துகிறது இந்த தாய்மை. இன்னும் நிறைய விஷயங்கள், இது எல்லாமே பெண்மையை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு தாய் என்பவள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த 10 பாயிண்ட்ஸும் உணர்த்துகிறது. எப்படி தன்னை கொடுத்து குடும்பத்தை வளர்க்கலாம், இல்லையா? அவளுடைய மடி ஒரே நேரத்தில் 3 குழந்தைகள் படுத்துக் கொள்ளதாக இருக்க வேண்டுமா? அவளுக்கு 6 ஜோடி கைகள் இருக்க வேண்டும். ஏன்னா அத்தனை பேரையும் வாரி அணைத்துக் கொண்டு அவள் மிருதுவானவள், ஆனால் உறுதியானவள். அவள் கண்களில் வரும் கண்ணீர் ஆனந்தம், துன்பம், ஏமாற்றம், வலி, வேதனை, தனிமை, துக்கம், பெருமிதம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவனினுடைய அற்புத மாடலாக அன்னை அப்படிங்கிற தலைப்புல இத்தனை விஷயங்களையும் நாம பார்க்கிறோம். இது எல்லாமே தாய்மையினுடைய வெளிப்பாடு. சரி, இப்ப ஒரு சின்ன சேஞ்ச். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோமே, இந்த தாய்மை அப்படிங்கிறது ஒரு குழந்தை பெற்றவளுக்குத்தான் உள்ளதா? இது சமூகத்தின் தவறான கண்ணோட்டம். தாய்மை என்பது பிள்ளை பெற்றவளுக்கு மட்டும் வருவதல்ல, பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தி பேணி காப்பவர்கள் எல்லாரிடமும் தாய்மை வெளிப்படும். அப்போ தாய்மை என்பது ஒரு குணம், ஒரு உயர்வு, ஒரு ஸ்தானம், ஒரு வரம். அப்ப ஆணுக்குள்ளேயும் தாய்மை இருக்கு. அதனால்தான் என்ன சொல்றோம், தாயுமானவர் அப்படின்னு சொல்றோம். தாய்மை என்பது பெண் பாலை குறிக்கும் வார்த்தை அல்ல, அது ஒரு குணம். இந்த குணம் இயல்பாக பெண்களிடம் இருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆப்போசிட் சைடு விஷயங்களும் இருக்கு, நம்ம இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம்.
நிறைய நிறைய விஷயங்கள் நெகட்டிவானதும் பார்க்கிறோம். ஆனா மகரிஷி சொல்ற மாதிரி உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரட்டும், அதுதான் மகரிஷியினுடைய நோக்கம். அந்த வகையில பார்க்கும்போது அந்த பெண்ணினுடைய பெருமை என்னன்னா, இந்த தாய்மை குணம் இயல்பாக பெண்ணுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த குணத்தோடு இருக்கக்கூடிய மகான்கள், வள்ளலார பற்றி அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் எழுதுகிறார் ஒரு வரி, கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்குமே என்று கை கட்டி நடந்த காருண்ய ஆண் அன்னை வள்ளலார் அப்படிங்கிற வார்த்தை. எப்படி ஒரு பெருமிதம் பாருங்களேன். ஆண் அன்னை அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ ஒரு தாய் என்பவள் துன்பத்தை தானேற்று இன்பத்தை தன் குழந்தைகளுக்கு கொடுப்பவளாக இருக்கலாம். அதே போல தான் கஷ்டப்பட்டு துன்பத்தை தான் ஏற்று இன்பத்தை தன் குழந்தைகளான இந்த உலக மக்களுக்கு கொடுத்த அருள் தந்தையும் ஒரு ஆண் அன்னை. ஏன்னா தாய் எப்படி குழந்தைகளிடம் பேதம் பார்ப்பது இல்லையோ அதுபோல குருவானவர் உலக மக்களிடம் பேதம் பார்ப்பது கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் இயற்கையாகவே கொடுக்கப்பட்டது. ஆண்களுக்குள்ளே தாய்மை என்பது கல்லுக்குள்ளே மறைந்திருக்கும் ஈரம் போல. இது ஒரு அறிவியல் பார்வைதான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த எக்ஸ் ஒய் அந்த இரண்டு இணையும் போது எக்ஸும் ஒய்யும் இணைஞ்சா அது ஆணாகவும், எக்ஸும் இணைந்தா அது பெண்ணாகவும் தான் இருக்கு. ஆனா அந்த 22 பேர் ஆஃப் அந்த குரோமோசோம்ல பெண்ணிடம் எக்ஸ் மட்டுமே இருக்கிறது, ஆணிடம் ஒய் இருக்கிறது. அப்ப அந்த எக்ஸோட இணைந்தால் அது பெண்ணாக பிறக்கிறது, ஒய் எக்ஸோடு இணைந்தால் அது ஆணாக பிறக்கிறது. அப்ப பெண்மைக்குள்ள வச்சிருக்கிற அந்த விஷயத்த தாய்மை தன்மையாக ஆணுக்குள்ளும் இயற்கை கொடுத்திருக்கிறது. இது ஒரு அறிவியல் பார்வையாக. அப்ப தாய்மை என்கின்ற வார்த்தை பெண்மை அப்படிங்கிறதுக்கான சமமான ஒன்று தாய்மைன்னு பார்த்தோம்னா, அந்த தாய்மை என்பது ஆணுக்குள்ளேயும் இருக்கிறது, பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிறது. அப்ப இறுதியாக நாம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பதுதான் அந்த தாய்மை உணர்வு. தாய்மை எப்படி அந்த மனிதன் பிறந்து விட்டான் அப்படின்னு சொன்னோமே அந்த ஃபர்ஸ்ட் கதையில, அது போல இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃபால்ட்டா இன்பில்ட் ஒரு டெக்னாலஜினா அது தாய்மை உணர்வு. அந்த உணர்வு இருக்கிற எல்லாருமே தாய் தான், எல்லாருமே அன்னை தான். இப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த அன்பும் கருணையும் என்னைக்கும் நிலைச்சு இருக்கு. அது பெண்களுக்குள்ள இன்னும் சிறப்பாக இருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை பெண்ணிடம் இயற்கை கொடுத்திருக்கு. அப்ப இந்த பெருமையை யாரு உணரணும்? பெண்ணுதான் உணரணும். தன்னை பற்றி உணர்ந்து தன்னுடைய பெருமையை உணர்ந்து பொறுப்பும் கடமையும் உணர்ந்து நடக்கக்கூடிய பெண் தான். பெண் என்றாலே பெருமை என்கின்ற பதத்தை முழுமையாக அனுபவிக்க கூடியவள். அப்ப அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் நம்ம அம்மா அப்படிங்கிற வார்த்தையாக பார்க்கிறோம். அது அந்த இறைவனின் மொழியாக. அப்போ இந்த அம்மாங்கிற வார்த்தை எப்படி எல்லாருக்கும் பொதுவானது என்பதை ஒரு சின்ன ஒரு பாடலோட கேட்டு நாம நிறைவு செஞ்சுக்கலாம். கண்ணின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கண்ணின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இந்த கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம். கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அப்ப எல்லாருக்குள்ளேயும் பெண்மையும் இருக்கு, தாய்மையும் இருக்கு, ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் என்று கூறி அந்த தன்மையை மேலும் மேலும் மேம்படுத்த வேதாத்திரியம் நமக்கு துணை நிற்கும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.